Madam CG, வணக்கம், shalom, Shana Tova umetuka. Shalom and thank you. Shana Tova to you and all the viewers as well. யூத வரலாற்றுல புத்தாண்டுகள்ல பல திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல ஒரு வரலாற்று தருணத்துல இருக்கிறீங்க. இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை எதிர்கொண்டிருக்கு. இஸ்ரேலியர்கள் இந்த சவாலான சூழலை எப்படி எதிர்கொள்றீங்க? Commander attack from Iran. You have been known as a very resilient society, but how are the Israelis coping up during these turbulent times? So first of all, thank you for your best wishes on the Jewish New Year that we're celebrating these days. I think the Jewish New Year is a symbolic day to show இந்த புத்தாண்டு அப்படிங்கறதே ஒரு குறியீடு தான். நம்முடைய ஒரு புது தொடக்கங்கள், புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் தொடங்குறதுக்கான ஒரு குறியீடா தான் இதை பார்க்கிறோம். The people in Israel are concerned about the situation. இப்போ இருக்கிற நிலைமை இஸ்ரேல்ல நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு வருத்தம் அளிக்க கூடியதா தான் இருக்கு. அதை நான் மறுக்க மாட்டேன். I was on the phone with my daughter. My daughter is நேத்து கூட என்னுடைய 19 வயசு மகளோட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். இப்போ ஈரான்ல இருந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடியில பங்கர்ல போய் இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப பயத்தை தரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. அவங்க கூட பேசும்போது எனக்கு என்னால அதை உணர முடியுது. நான் இங்க இந்தியால இருந்தாலும் கூட அவங்க கூட போன்ல பேசும்போது அந்த கஷ்டத்தை என்னால உணர முடியுது. And not a nice situation to be in. Even though I was here and I didn't feel it, but being on the phone with my daughter and feeling it with her, I could feel how difficult this is. I'm not sure when people hear the news how much they actually understand how it affects people. மக்கள் செய்திகள்ல இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அங்க உண்மையிலேயே களத்துல இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத உணர முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. That Israel is there for a reason. Israel is there for the Jewish people to protect us, to have a safe place in the world. ஆனா என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் அப்படிங்கற எங்களுடைய நாடு எங்களை பாதுகாக்கும் அப்படிங்கறதுல நாங்க நம்பிக்கையா இருக்கோம். யூத மக்களை, ஜூயிஷ் மக்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். So even though we're going through hard times, we know that we have a strong army. ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு வலிமையான ராணுவம் இருக்கு. ஒரு வலிமையான நாடு, எங்களுடைய அரசாங்கம் எங்க பின்னாடி நிக்குது. அதனால இதை தாண்டி வருவோம்ன்ற நம்பிக்கையோட பயணிக்கிறோம். Rosh Hashanah is symbolic of that. Our New Year is symbolic of that, and I think that's the feeling now in Israel. ஈரானை நீங்க பதிலுக்கு தாக்க போறீங்க. சர்வதேச அச்சம் என்னன்னா நீங்க அளவுக்கு மீறிய பதிலடி கொடுத்தா அது ஒரு பிராந்திய யுத்தத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறது. அளவான பதிலடியை கொடுப்பீங்களா? Global concern that a disproportionate reaction from Israel could lead to a cycle of violence and a broader regional conflict. The whole concept of proportionate is very strange to me. I don't even know what that means. அது சமமான தாக்குதல்னா என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. அது ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கு. Okay, so Israel has the பாருங்க, இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக்கணும். தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக போராடணும். தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். And that will be the response. That's the way we think. So அத நோக்கி எங்க மக்களை பாதுகாக்கிறத நோக்கி என்ன செய்யணுமோ அதை நாங்க எங்களுடைய பதிலாக கொடுப்போம். And that's what's going to guide the response to the attack we saw from Iran. சமமான பதிலடி, ப்ரொபோர்ஷனாலிட்டி என்பது சர்வதேச யுத்த சட்டங்கள் படி முக்கியமான விஷயம். அளவுக்கு மீறிய பதிலடி குற்றம். இந்த கோட்பாட்டை மீற மாட்டேங்குது தானே? Again, Israel's response is always guided by our need to protect the Israeli citizens. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கணுமோ அதை தான் நாங்க கொடுப்போங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதுதான் எங்களுடைய கைடிங் பிரின்சிபலா இருக்கு. எங்களுக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் எந்த ஒரு தகராறும் கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க விரும்புறோம். அவங்களுமே கூட அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நிறைய நடத்திருக்காங்க. சோ அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை. So Israel's response is against that regime. Israel has no problem with the Iranian people and hopes the Iranian இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும் தான் போராடுதே தவிர மக்களை ஏற்பட்ட மனித பேரழிவுக்கு நீங்க தானே பொறுப்பு. I don't think so, because I think that அப்படி இல்லையே, நான் சொல்ல முடியாது அப்படி. we can't rely always on the sources that come out of நம்ம காசால இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகளை, அங்க இருந்து வரக்கூடிய சோர்சஸ் அப்படியே நம்பிட முடியாது இல்லையா? The numbers are high. Many of them are terrorists and belong to Hamas. எண்ணிக்கைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றது எல்லாமே அதுல பெரும்பாலானவர்கள் தீவிரவாதிகள், ஹமாஸை சேர்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. But we have to remember that we're dealing with a terrorist organization
with Hamas. It's a terrorist organization that's been fueled by Iran for the past year since 2000. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹமாஸ்ங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு. அவங்க ஈரானால வளர்க்கப்பட்டவர்கள், வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள், முழுக்க முழுக்க இஸ்ரேலை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட சொந்த மக்களையே ஆபத்துல போடுறதுக்கு யோசிக்காதவங்க. அவங்க வந்து மனித கேடயங்களா தங்களுடைய மக்களையே பயன்படுத்துறதுக்கு யோசிக்காதவங்க. இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அவங்களோட சொந்த மக்களையே அவங்க கணிப்பின்படி இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத கூடங்களை குறிவைக்க கூடும் அப்படின்னு கருதப்படுது. அமெரிக்காவும் இதை பற்றி கவலை வெளிப்படுத்திருக்கு. அப்படி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல எல்லாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு அது கரெக்டா தெரியாது. என்னோட அரசாங்கத்தின் மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. எது எங்க நாட்டுக்கு சரியானதோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல என்னால இதுல கமெண்ட் பண்ண முடியாது. அமெரிக்க அதிபரும் கூட இதை பற்றி கவலை வெளிப்படுத்திருக்காரு, பாத்தீங்களா? பாத்திருக்கேன். இந்தியா இஸ்ரேலோடு ஈரானோடு நல்லுறவு கொண்ட ஒரு நாடு. இந்தியா இந்த சூழல்ல எந்த மாதிரி பங்காற்றணும்னு கருதுறீங்க? இந்தியா எங்களுடைய ரொம்ப ஒரு நட்பான நாடு. இந்தியால இருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த யுத்தம் விரிவடைஞ்சா இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, எண்ணெய் தேவை பாதிக்கப்படும், எண்ணெய் வரத்து பாதிக்கப்படும், இங்க பணவீக்கம் அதிகரிக்கும், உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும். இந்த கவலைகளுக்கு, சர்வதேச கவலைகளுக்கு உங்க பதில் என்ன? could contribute to a global economic challenge and even affecting the prices of the food on their dining table. I think that putting pressure on countries who support terror, on countries like Iran தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் மேல இந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பது, ஈரான் மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு ஃபண்ட் பண்றாங்க, ஹமாஸ்க்கு ஃபண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நாடுகள் மேல அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இது வந்து அவங்க வந்து இஸ்ரேல் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிறுத்தணும். அதை நம்ம நிறுத்தணும்னா அதுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தம் இருந்ததுன்னா இது பிறகு எல்லாமே ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிடும், அமைதி ஆயிடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். உலகத்துக்கே இவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தா இருக்காங்க, ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காங்க இந்த மாதிரியான சக்திகள். அவங்கள செயல்பாடு திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? I think India does what it needs to do, and I don't interfere in Indian politics. இந்தியா என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்றாங்க. Steps is Israel taken to ensure the safety of இஸ்ரேல்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? So Israel has developed very complex defense systems. இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முக்கியமான எங்களுக்கு அந்த மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதன் மூலமா என்ன ஒரு தாக்குதல் வந்தாலும் எங்களை எதிர்த்து எங்களால அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம். These systems defend indiscriminately. So Indians living in Israel. So இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களா இருந்தாலும் இல்ல வேற எந்த நாட்டு குடிமக்களா இருந்தாலும் அவர்களுக்கு முழுசா இந்த பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்க மக்களை எப்படி பாதுகாக்குதுன்னு விரிவா சொல்ல முடியுமா? The kids and kin living in Israel. Can you elaborate more about the efficacy and the efficiency of your air defense systems and your safety rooms and so on? Yeah, so I don't know the physics, unfortunately. I don't have எனக்கு அத பத்தின physics கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எனக்கு அதோட சயின்ஸ் தெரியாது. அத நான் முழுசா சொல்ல முடியாது. Iron Dome and other systems like Iron Dome மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் பாதுகாக்கும் அப்படிங்கறத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். Types of missiles, and we've seen this in the past attacks where there have been very few. முன்காலத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏவுகணைகள் எங்க மேல ஏவப்படும். ஆனா அதுல வந்து ஒன்னோ ரெண்டோ தான் வந்து அந்த தாக்குதலை வந்து நடத்த முடியும். சோ மத்தத நாங்க தடுத்து நிறுத்திடுவோம். In terms of the safe room, so every house basically has either a room. அத தவிர சேஃப் ரூம்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு வீட்லயும் சேஃப் ரூம் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அங்க வந்து அவங்க போய் தங்கிட்டாங்க, அந்த பதுங்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு தாக்குதல்ல இருந்தும் அவங்க வந்து பாதுகாப்பாக மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பில்டிங்லயும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். சோ அலாரம் அடிக்கும் போது நேரடியா அங்க போய் அவங்க பாதுகாப்பா இருந்துக்கலாம். இது எல்லா மக்களுக்கும் நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. The combination of
the Iron Dome and other systems like it, together with the behavior of the public who listened to the instructions and stayed in the safe rooms, prevented any kind of larger casualties. Although one person was killed in this attack. சமீபத்துல ஈரான் நடத்திய தாக்குதல்ல கூட ஒரு நபர் தான் உயிரிழந்தார். அவரும் வந்து ஒரு பாலஸ்தீன்ல இருந்து இங்க வந்திருந்த இஸ்ரேல்ல வந்து இருந்தவர். அதனால பெரிய அளவுக்கான சேதங்களை நாங்க தொடர்ந்து தவிர்த்துட்டார்.